சினிமாவில் விருதுகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட விருதுகளை வாங்காத எந்த நடிகர்களும் இருக்க மாட்டாங்க. நல்ல நடிகர்கள், நல்ல நடிகைகள், டெபியூ நடிகை, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புதுசாக நிறைய அவார்ட்ஸ்கள் கூட கண்டுபிடிச்சு தராங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம கேள்வியே படாத ஒரு அவார்ட், அதுலேயும் அந்த அவார்டை பற்றி கேட்டோன்னா ஓ மை காட் அப்படி இருக்குது. மோசமான நடிகர்கள், மோசமான நடிகைகள், மோசமான டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்டகரி வச்சு விருதுகள் வழங்குறாங்க. இதில் என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, அந்த விருதுகளை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாத சம்மந்தப்பட்ட நடிகர்கள் நேரில் போயிட்டு வாங்குறாங்க. பர்மா அப்படிங்கிறவர் தான் அந்த விருதுகள் வழங்குற விழாவை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் டெல்லியில் வந்து போன வருடத்துக்கான நடிகர்கள் நடிகைகளை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் மோசமாக நடித்தாங்களோ அவங்களுக்கு விருதுகளை வழங்குறாங்க. இதில் லாஸ்ட் இயரில் லிங்கா படத்தில் நடிக்கவே தெரியாமல் மோசமான நடிப்பை வெளிப்படுத்தின நம்ம சோனாக்ஷி சின்ஹாக்கு மோசமான நடிகையோட அவார்டு வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் ஆக்ஷன் ஜாக்சன், ஹாலிடே இந்த மாதிரியான படங்களில் மோசமாக நடித்ததுக்காகவும் இவங்களுக்கு விருது தராங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் நம்ம தமன்னா மோசமான நடிகை அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து இந்த படத்துக்காக பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஜாக்சன் படத்தை மோசமாக எடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக மோசமான டைரக்டர் அப்படிங்கிற விருதை நம்ம பிரபுதேவாக்கும் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நடிகர், நடிகைகள், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இந்த விருதுகளை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி ராணி முகர்ஜி, கெட்ரினா கைஃப் இவங்களுக்கும், சல்மான் கான், சைஃப் அலி கான் இவங்களுக்கும் மோசமான நடிகர், நடிகைகள் அப்படிங்கிற விருது வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க நேர்லயே போயிட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம செலிபிரிட்டிஸ் இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு சொல்ல தோணுது. எனிவேஸ், இந்த விருதுகளை வாங்க போற எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.